வசனங்கள் 1 to 8 வரைக்கும். மத்தேயு 24 பேஜ் நம்பர் 37, வசனங்கள் 1 to 8 வரை. தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகிறேன். அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் எதிர்ப்புகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்லாவே நமக்கு தெரியும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவருடைய வருகை குறித்ததான அடையாளங்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை அவர்கள் சொல்லுகிறார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கலங்காதீங்க, ஆனா எச்சரிக்கையாயிருங்க. யுத்தங்கள் நடக்கும் பொழுது அது எங்கேயோ நடக்குது. 3ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம இங்கே இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறோம், கடைமுனையில் இருக்கோதோ தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நமக்கு என்ன வந்தது? ஒரு பயம், ஒரு சின்ன ஒரு கலக்கம் வந்தது. யுத்தங்கள் எங்கேயோ நடக்குது, ஆனால் நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு பயம் வந்தது. ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார், ஜாக்கிரதையா இருங்க நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் அடுத்த வார்த்தை, எச்சரிக்கையாயிருங்கள். பயப்படாதீங்க, ஆனால் எச்சரிக்கையாயிருங்க. ஏன்னா இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் முடிவானது உடனே வராது. இதெல்லாம் ஆரம்பம். இதுவரைக்கும் எத்தனையோ கிட்டத்தட்ட 3000-4000 யுத்தங்கள் நடந்திருக்கும் உலகத்தில்னு சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே. சின்னதோ பெருசோ எண்ணிக்கையில் அடங்காத யுத்தங்கள் நடந்திருக்கு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ நம்ம காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறதே இது 3rd World Warக்கான பிகினிங். ஒரு ஆரம்பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் இதற்கு பொருத்தமானதாக இருக்கிறது. இது நடந்துகிட்டு இருக்கும். நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, ஆனால் எச்சரிக்கையா இருங்க. வந்துட்டேன், நான் வந்துட்டேன், உங்களை கூட்டிட்டு போக நான் வந்துட்டேன், ஆயத்தமாயிட்டேன். பிரதான தூதன் முன்னாடி நிற்கிறார், ஒரு கண் அசைவுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதையா இருங்க. எப்ப வேணாலும் வருவேன், திருடனை போல வருவேன், இமை பொழுதுல உங்களை கூட்டிட்டு போயிடுவேன். பயப்படாதீங்க, எச்சரிக்கையாயிருங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை என்றும் நாம் மறக்கக்கூடாது. அடுத்ததாக, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளிலெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. எல்லாமே நடந்துக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஐஸ்லாண்டை பார்க்கும்பொழுது அட்லாண்டிக் அந்த பனிப்பாறைகள் உருகி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பனிப்பாறைகள் உருகும் பொழுது நம்மளுடைய அந்த நீர் மட்டம் மேலே வருது, பீச்சில் நீர்மட்டம் வருது. இப்படி நீர்மட்டம் அதிகமாச்சுன்னா சென்னை அழிஞ்சிருன்ற ஒரு பேச்சும் இருக்குது, ஒரு ரூமர்ஸ் பரவி கொண்டு இருக்கு. சென்னை பட்டணத்தை தான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலுக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? கலங்காதிருங்க, பயப்படாதிருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. எஸ், பயப்பட வேண்டாம். கேள்விப்படுவோம், பலவிதமான கலக்கங்கள் நமக்கு உருவாக்கும், நமக்கு நியூஸ் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம பயப்பட வேண்டாம், ஆனால் எச்சரிக்கையா இருக்கும். பி காஷன். கிறிஸ்டியன்ஸ், இந்த பிலீவர்ஸ் ஷுட் பி காஷன். கர்த்தருக்குள்ள எப்பவும் அந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இவைகள் எல்லாமே வேதனைகளுக்கு ஆரம்பம். அந்த பீரியட்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதனைக்கு ஆரம்பம். இது ஃபர்ஸ்ட் ஒரு 8 வசனங்கள். இந்த 8 வசனங்களுமே இப்போ நம்ம நடைமுறையில நம்ம இருக்க அந்த பீரியட்ல நடந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலாக ஆண்டவர் இந்த வசனங்கள் எல்லாம் போதித்து சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் இதோ வரப்போறார். இந்த சமீபத்தில் நாம இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம்னா, அந்த கர்த்தருடைய பார்வை இருக்கு பாருங்க. அந்த பார்வையிலேருந்து பாருங்களேன், நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அபிஷேகம்.
பிரதர் அவர் இப்போ யுத்தங்களின் செய்தியும் கேட்போம், பூமி அதிர்ச்சிகள் நடக்கும், கொள்ளை நோய்கள் வரும். இவை எல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம். இவை எல்லாமே சம்பவிக்க போகிறது சொல்லப்படுகிறது. இப்போ அடுத்த சில வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது, அடுத்த சில வசனங்கள், அதாவது எந்த வசனம்னா 15 வசனத்துல இருந்து 9 15 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அது உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. வந்துட்டாங்களா? இப்போ 1-8 வரைக்கும் நம்ம வாசிச்சோம். இது பிரசன்ட் பீரியட், நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம். 1-8 வரைக்கும் நம்ம வசனம் பார்க்கும் பொழுது நாம் இந்த பிரசன்ட் பீரியட்ல என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அடுத்தது 9-15 வரைக்கும் நம்ம நிதானமாக வாசிக்கலாம். வாசிமா. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுதி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது இப்போ 9-15 வசனங்கள் பார்க்கும் பொழுது, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. ஸோ அடுத்த பீரியடுன்னு பார்க்கும் பொழுது இந்த 1-இருந்து இந்த 8 வரைக்கும் வாசிக்கிற கூட்டத்தில் இருக்கிற நாம இப்ப பிரசன்ட் லைஃப்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இந்த காலகட்டத்துக்குள்ள கர்த்தர் வருவார், சபையை எடுத்துக்கொள்வார். இந்த 9-15 வசனம் பார்க்கும்போது உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி பகிரங்கமா அது நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. 15 வரைக்கும் அவன் என்ன பண்றான்? 15ஆவது வசனம் பாருங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது. எது அந்த அருவருப்பு? அந்தி கிறிஸ்து என்ற அந்த மிருகம், ரோபோட், அதுக்கு எல்லா விதமான சத்துவங்கள், அதிகாரத்தை அது கொடுத்துடுறாங்க. அவன் நான் தான் என்ன நீ வணங்கணும்னு சொல்லி அவன் நிற்பான். 666 முத்திரையை போட்டாதான் உனக்கு எல்லாம் ரேஷன் கிடைக்கும்னு சொல்லுவான். எங்க போனா அவன் பணத்தை எடுக்க முடியும், பணத்தை கொடுக்க முடியும், வியாபாரம் பண்ண முடியும் அவன் சொல்லுவான். அந்த அதிகாரம், அந்த விதமான அந்த ஆட்சிக்குள்ள வர்றது உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது மகா உபத்திரவ காலமானது 15-26 வாசிங்க. 15-26. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் குடிக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீர்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி பூண்பானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்திலே இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். இது எல்லாம் கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்கிற காலகட்டத்தில் நடக்க போகுது. மகா உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்துல அவன் நான் தான் கிறிஸ்துன்ட்டு வருவான், பொய்யான அற்புதங்களை செய்வான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாஞ்சை இந்த பீரியட்ல இருக்கவே மாட்டேன், இது வேண்டாம், இது எனக்கு
அதை புறக்கணிக்கணும். இப்பவே நம்ம அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அந்த காலகட்டத்தை இப்பவே புறக்கணிக்கணும். நான் என் அப்பாவோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போறேன். நம்முடைய எய்ம், நம்மளுடைய சிந்தனை இது எல்லாம் ரகசிய வருகை குறித்ததாக தான் இருக்கணும். இது எல்லாமே கைவிடப்பட்ட விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள். மகா உபத்திரவ காலம் வந்ததுக்கு அப்புறம் நினைச்சு கூட இதுவரைக்கும் சம்பவியாதது நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே நான் வேதத்துல எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாரங்கள் நமக்கு சொல்லப்பட்ட பழைய ஏற்பாடு காலத்துல பார்க்கும் பொழுது, ஒரு கண்ட்ரி அவன் சூறையாடுறான், இன்னொரு நாடு வந்து சூறையாடுறான், நான் கம்ப்ளீட்டா எடுத்துருவான். அவன் கொள்ளையும் மனைவி மக்கள் அத்தனை எடுத்து போயிடுவான், கொத்தடிமையா வச்சிருப்பான். அவன் என்ன வேணாலும் செய்யறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு. நம்ம வாசிக்கும் பொழுது பல விஷயம் நம்ம மனசு அப்படியே நோகடிக்கும். பிள்ளைகளை கொல்லுவாங்க, தலைச்சம்பிள்ளைய கொல்லிருக்காங்க, இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு. மகா உபத்திரவத்தின் காலத்துல இதுவரையும் சம்பவியாத காரியங்கள் நடக்கும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. பிள்ளைகளே, அந்த மகா உபத்திரவின் காலம் அப்பேற்பட்டதா இருக்கும். அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மை வேலை நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறார். 27-31 வசனங்கள் வாசிக்கலாம். பின்னர் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசத்தை போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை தொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாலும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் நட்சத்திரத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஆமென். இது பகிரங்க 2ஆம் வருகை, கர்த்தருடைய இப்ப ரகசிய வருகை முடிஞ்சிருச்சு. அப்புறம் உபத்திரவ காலத்தை பார்த்திருக்கோம் எப்படி இருக்கும்னு. அடுத்தது மகா உபத்திரவ காலத்தை பார்த்திருக்கோம், அது எப்படி இருக்கும்னு. அடுத்ததாக கர்த்தருடைய பகிரங்க வருகை 2ஆம் வருகை. 1ஆம் வருகை குழந்தையா பிறந்தது. ரகசிய வருகை நம்மளை சபை எடுத்துக்கொண்டு போகிறது. 2ஆம் வருகை பகிரங்க வருகை அந்த மகாபத்திரவ காலத்துல ரத்த சாட்சியா நிப்பாங்க பாருங்க, மரிக்கத்துக்கு ஏதுவா இருப்பாங்க பாருங்க. வைராக்கியமா கத்தரிக்கின்ற ஒரு கூட்டம் இருக்குமா, அந்த கூட்டத்தை எடுத்துக்கொண்டு போக ஆண்டவர் வருவார். யுத்தம் ஒன்று நடக்க போகுது, அன்னைக்குதான் யுத்தம் ஒன்று நடக்க போகுது. அப்பொழுது இதெல்லாம் நடக்கும், தொடர்ந்து நடக்கும். இந்த வாசிக்கும் பொழுது பின்பதாக பிசாசானவன் கட்டி வைக்கப்படுவான். அவனு கட்டுறதுக்கான ஒரு காலம் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அவனோடு சேர்ந்து இந்த உலகத்துல பிசாசுக்கு உடனா இருந்து யாரெல்லாம் வேலை செய்தாங்களோ அத்தனை மனுஷர்களோட சொல்லி கட்டி அந்த காலத்தில் இருள் ஆண்டவர் தள்ளுவார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல நம்ம இருக்கிறோம். பிள்ளைகளே, ஆயத்தமாவோம். ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுறதுக்கு நாம் தீவிரமாய் செயல்பட வேண்டும் என்று தேவன் நமக்கு விரும்பி கொண்டிருக்கிறார். நாம மாத்திரம் ரட்சிப்புக்குள்ள பிரவேசித்தா ஆண்டவர் வெறுங்கையா போவோம். ஆனால் ஆண்டவர் விரும்புறதே இல்லை. அது கேவலம், உண்மையாவே இது கேவலம். இத்தனை ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்து, இத்தனை பாதுகாப்பை நம்ம கொடுத்து, கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கணும்னு சொல்லி அபிஷேகம், பாதுகாப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனா அது சுயம் இல்லையா? அது சுயமான காரியம் இல்லையா? தேவன் அதை வெறுக்கிறார். சுயத்தை ஆண்டவர் பார்க்கல. எல்லா ஜனங்களுக்கும் அவர் இந்த பூமியில மரித்தார், ஒரு ஜீவனை கொடுத்தார். ஒவ்வொரு மனுஷருக்காக அந்த பரிசுத்த ரத்தம் இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நாம் செய்யற மீறுதல் நிமித்தமாக இதை உணர்ந்தவர்களாக கர்த்தருக்கென்று நாமும் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு போனோம். சபையாக ஆயத்தப்படுத்தணும், இண்டிவிஜுவல் பர்சனலா ஒவ்வொரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். உங்களுடைய வேலை செய்யற இடத்துல எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை அறியாத கூட்டம் இருக்கு. அவங்கள பாருங்க, அவங்ககிட்ட பேசும்போது அவங்கள பாருங்க. அப்பா, இந்த ஆத்தமாட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா எப்படி பேசணும்னு தெரியல, ப்ளீஸ் கைட் மீப்பா சொல்லி வேதத்தை நீங்க வாசிங்களேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்து அவங்களுக்கான வழி வாசலை ஆண்டவர் திறப்பார். நம்மளுடைய சுயத்தினால செயல்படவே முடியாது பாருங்க. நம்ம சுயபலத்தினால ஆண்டவர் சித்தத்தை செயல்படுத்தவே முடியாது. தேவ ஆவியினால் மாத்திரமே முடியும். அப்ப தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக ஆயத்தப்பட்டு கொண்டிருங்க. ஆத்மாவை உங்களை சந்திக்காண்டவர் அனுப்புவார். கவனமா இருங்க, சொல்றது நல்லா கேளுங்க. இந்த நாட்களில ஆண்டவர் ஆத்மாவை உங்ககிட்ட அனுப்புவார். அது ஒரு கவலையோட வரும், அது ஒரு உதவி கேட்டு வரும். அது கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிடுங்க, விதையை போட்டுருங்க. விளைவிக்க செய்கிறவன் நம்ம தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் தொடர்ந்து நம்ம வழிநடத்துவாராக. வருகிற நாட்களிலே இந்த வருகை குறித்து நாம் இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவரே, இவ்வேளையிலும் கூட எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமீனப்பா. இந்த பரிசுத்த பிரசன்னத்தில் இருந்து உலகத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்போம். என் ஆவியானவரே, இந்த வார்த்தைகள், நாங்கள் கேட்ட வார்த்தைகள், வாசித்த வார்த்தைகள், நீங்களோட பேசினது அத்தனையும் ஆண்டவரே வேரூன்றி நிற்கட்டும். என் ஆண்டவரே, கனி தருகிற மரமாக எங்களை வளர்த்திடுங்க ஏசப்பா. ஆமீனின் ஆவியானவரே,
இளைப்பாறுதலில் உங்கள் மகிமையில் நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது என் தகப்பனை உம்மோடு நாங்கள் வாசம் பண்ணணுமே. ஓ ஹல்லேலூயா ராஜா, அதை நாங்கள் வாஞ்சித்து கொண்டே இருக்கணும் என் தகப்பனே. வேறு எதையும் நாங்கள் கேட்கல ஏசப்பா, எங்கள் கூடவே நீங்கள் இருங்கப்பா. நாங்கள் உண்மை பற்றி கொண்டே இருக்கணும் என் தகப்பனே. ஆமீன். உங்கள் சித்தத்தை நான் நிறைவேற்ற ஒரு ஆயுதமாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. கடைசி கால அக்கினியின் அபிஷேகம் எங்கள் சபையின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. நாங்கள் ஒவ்வொரு பெற்றுக்கொண்டு அந்தபடி நடக்க கிருபை தருவீராக. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளுங்க. மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக ஆவியானவரே. நீர் மாறாதவரே ஆவியானவரே. நாங்களும் ஒருபோதும் விட்டு விலகாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. தேவ சித்தத்தை வாஞ்சித்திருக்க கிருபை தாங்க. நம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துங்க. இரவு வேளையில் நம்முடைய தரிசனங்களை கொடுங்க தகப்பனே. சொப்பனங்களை காண கிருபை தாங்க இயேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வேளையிலும் கூட